இல்லையா? பாருங்க, அப்ப பிரிந்து போறாங்க. அப்ப ஆண்டவரை சார்ந்து நிக்கிறவங்க கொடுக்கிறதான ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஆண்டவரை சார்ந்து நிக்கிறவங்க சொல்றாங்க, நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் யாரிடத்தில்? எங்க போனாலும் கிடைக்காத ஆகாரம் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எங்க போனாலும் கிடைக்காததான நன்மை உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எங்களை நித்தியத்தை கொண்டு போகிறதான வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 3.5 வருஷமாக படகை விட்டு வந்தாங்க, வேலைகளை விட்டு வந்தாங்க. ஆனா அன்று வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடி என்ன பண்ணாரு? நடத்தினார். அது வரைக்கும் அவங்க 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 வேலை செய்து பிழைத்தார்கள். ஆனா ஆண்டவர் அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆண்டவர் பிடிக்கிறாரு, ஆண்டவர் தனக்குள்ள வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் தனக்குள்ள இருக்கிறாரு? அவங்க என்ன பண்றாரு? தனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவனை வைத்து, அவர்களை வைத்து நித்திய வசனங்களை கொடுக்கிறார். நித்திய வசனங்களை கொடுக்கிறார். அவங்க அந்த வசனங்களை செய்யறாங்களாம், உட்கொள்ளுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதை தங்களுக்குள்ள உள்ளதாக மாற்றிக் கொள்கிறார்கள். இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் நாமும் தேவனுடைய வசனங்களை நமக்குள்ளதாக மாற்றிக்கொள்ளணும். ஏதாவது மாறணும்? வசனங்கள் ஏதாவது மாறணும்? நமக்குள்ளதாக மாற்றிக்கொள்ளணும். இல்லையா? மற்றவர்கள்ட்ட நினைக்கக்கூடாது. இந்த வசனங்கள் நம்முடையதாக மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் நம்மளை எங்க கொண்டு போகணும்? எங்க கொண்டு போகணும்? நித்தியத்தை கொண்டு போகணும். இந்த வசனங்களை கேட்கும் பொழுது கட்டுகள் நிச்சயம் அவிழ்க்கப்படணும். இந்த வசனங்களை கேட்கும் பொழுது பாருங்க, அந்த அந்த மனுஷன் தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து சப்பானியாய் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கேட்டது நிமித்தமாக அவனுடைய அந்த பிறவி ஊனம் என்ன செய்கிறது? மாறி போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வாழ்க்கை மாறுவதற்கு வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனங்களை விசுவாசத்தோடு நாம் பிடித்துக் கொள்ளணும். வசனங்களை விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு. அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்களை செய்கிறது ஊழியக்காரர் அல்ல. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம். யாருக்கு விசுவாசம் வேணும்? யாருக்கு விசுவாசம் வேணும்? அந்த பலவீனமா இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம். அல்லேலூயா. அப்ப ஜெபத்தினால விடுதலை உண்டாகும். என்ன வேணும்? என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அல்லேலூயா. பாருங்க, நான் ரொம்ப நாளைக்கு கேட்டுதான் இருக்காது, அவங்களை சொல்லி இருக்கிறேன். ஒரு வீட்டுல ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டுக்கு பின்புறமாக ஒரு பெரிய ஒரு பனை நிற்கிறது. அந்த பனையில என்ன இருக்கிறது? ஃபுல்லா பனங்காய் இருக்குது. அப்பொழுது இவங்க அந்த பனையை பார்க்கும் பொழுது அந்த பனையில் இருக்கிற எல்லா பனங்காய் எங்க விழும்? இவங்க வீட்டு ஓட்டிலே விழும். ஓட்டில் விழுகிறது மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ள யாராவது வீட்டுக்குள்ள ஆட்கள் மேல என்ன செய்யும்? எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அந்த பனங்காய் நிற்கிறது. அப்ப இவங்களுக்கு ஒரு விசுவாசம், ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் என்ன செய்யும்? ஒரு சேதம் யாருக்கு வராதுன்னு சொல்லி அவன் விசுவாசத்தோடு ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறாங்க. அந்த ஊழியக்காரர் போறாரு, கூப்பிட்டீங்களே, எதற்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னு இவருக்கு அந்த பனையை காட்டி கொடுக்குறாங்க. பனையை காட்டி கொடுத்துட்டு இவருக்கே அப்படி தகத்து விட்டாரு. பனையில எப்படி இருக்கு? ரொம்ப பழுத்து இருக்கு. எல்லாமே எப்படி இருக்குது? பழுத்து விழுகிற ஸ்டேஜில் இருக்குது. இவரு மனசுல நினைக்கிறாரு, இதுக்காக நான் ஜெபிக்க வந்தேன், இதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு இவர் மனசுக்குள்ளாக இது பண்ணியிருந்தாலும் போய் ஜெபிக்கிறாரு. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த பனையில் இருக்கிற ஒரு பனங்காய் கூட நிச்சயக்கூடாது, விழக்கூடாது. ஜெபிக்க நினைக்கிறாரா, இப்போது விழுந்தால் என்னுடைய ஜெபம் என்னவாகி முடியுமோன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு. இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபித்து என்ன செய்கிறாரா? கடந்து விட்டு கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நினைக்கிறாரா, போன் இப்போ வரும் நினைக்கிறாரா. ஆனா போன் என்ன செய்யல, வரல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க போன் பண்ணும் பொழுது இந்த காரியங்களை அவங்க மறந்து போயிட்டாங்க. அப்பொழுது போன் பண்ண நேரத்தில் அவங்க இதுக்கு தான் ஏதோ பிரச்சனைக்கு தான் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணும்போது அவங்க வேற ஏதோ காரியம் சொன்னாங்க. உடனே இவர் கேட்டாரா, அந்த பறக்கை கதை என்னாச்சு அப்படின்னு கேட்டு, பறக்கை கதை என்னாச்சு? அது அப்படியே என்ன பண்ணிச்சான்,
கொலையோடு சேர்ந்து அது சுருங்கி போயிட்டது. என்ன பண்ணிச்சு? அப்படியே சுருங்கி போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு செய்கிற ஆண்டு விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டு செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க பயந்து போயிருந்தால் இது என்னவாய் முடியுமோன்னு பயந்து போய் என்ன நடந்திருக்கும்? அந்த ஓடுக்கு சேதம் வந்திருக்கும், வீட்டுக்கு சேதம் வந்திருக்கும், யாருக்காவது உயிருக்கு நடந்திருக்கும். ஒன்று ரெண்டு அல்ல, அது பறக்க தெரியல, பெருசா இருக்கும். பாருங்க, நம்ம ஆண்டவரை எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அப்ப அந்த கூப்பிட்டவங்களுக்கு ஊழியக்காரர் கூப்பிட்டாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, அவங்க அடுத்த விசுவாசத்தோடு இருந்தாங்க. அல்லேலூயா. இது ஊழியக்காரருக்கு விசுவாசம் அல்ல, கூப்பிட்டு ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கிறதான விசுவாசம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் அந்த பவுலும் அந்த இடத்துல வசனங்களை பேச பேச அவனுக்குள்ளாக என்ன இருந்துச்சா? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்புங்கிற விசுவாசம் தான் அவன் நடக்க பண்ணுச்சு. பவுல் நடக்க பண்ணல. யார் நடக்க பண்ணது? அவனுக்குள்ள இருந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனை நடக்க வச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரிதான் இன்றைய வசனங்கள் நமக்குள்ள விசுவாசமாக, அது ரட்சிப்பாக, அது விசுவாசமாக, அது வல்லமையாக நமக்குள்ள என்ன செய்யணுமா? கடந்து வரணும். அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனங்களை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? நம்ம அல்ல திட்டக்கூடாது. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு அந்த வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த பேதுரு வசனங்களை பேசிக் கொண்டிருக்கையில், எப்படி வசனத்தை பேசிக் கொண்டிருக்கையில் பொதுவாக என்ன நடக்கும்? பொதுவாக என்ன நடக்கும்? வசனத்தை பேசி முடிச்ச பிற்பாடுதான் அங்க என்ன நடக்கும்? வசனத்தை பேசி முடிச்ச பிறகு என்ன நடக்கும்? சொல்லுங்க. வசனத்தை பேசி முடிச்சு அந்த வசனங்களை வச்சு நிச்சயமாங்களாம் ஜெபம் பண்ணுவோம். அடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த அபிஷேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஜெபிக்கல, வசனங்களை பேசும் பொழுது பரிசுத்த ஆவி என்ன பண்ணார்? அவங்க மேல கேட்ட உடனே வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, வசனங்கள் அங்க பொழிந்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி நமக்கு இடப்பட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வசனங்களை அவங்க பேசும் பொழுது அவங்க மேல பரிசுத்த ஆவி இறங்குறாங்கன்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உகந்தவங்களா இருந்திருப்பாங்க எல்லாம். அல்லேலூயா. அதனுடைய 35ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறாரோ அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த சிரமமா இருந்தாலும் அவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக நம்முடைய செல்வாக்கையோ நம்முடைய ஒரு காரியத்தை காட்டக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சம்பந்தத்தில் காட்ட வேண்டியது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை காட்டணும். எதை காட்டணும்? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை காட்டணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த தேவன் தந்திருக்கிறதை காட்டணும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த மாம்சமான கிரியைகளை காட்டக்கூடாது. மாம்சமே சபை, தேவனுடைய சமூகம் என்கிறது மாம்சத்தை வெளிப்படுத்துகிற இடம் அல்ல, ஆவியானவரை வெளிப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. ஆவியானவரை பலப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. அப்ப சபை என்கிறது மாம்சத்தை அழித்து மாம்சத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆவியை உருவாக்குற இடம். அதுதான் அவங்க சொன்னாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்க யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா. அப்ப தேவ வசனங்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வெளிப்படணும். அல்லேலூயா. அப்ப வசனங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்பட 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 அவனுக்கு ஆவிக்குரிய மனுஷன் அப்படி எளிமையில் இருக்கணும், அடி எழுமணும். அல்லேலூயா. சப்பானியாக தூக்கி கொண்டு வந்தவன் இப்ப குதித்து எழுந்து நடந்து போறான். எப்படி போறான்? குதித்து எழுந்து நடந்து சந்தோஷத்தோட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அவன் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. அல்லேலூயா.
அது பேசுறதான பவுல் காரணம் கிடையாது. அது காரணம் யாருன்னு கேட்டா அந்த பைபிள் இருக்குது. பவுல் நட்டாலும் அப்பல் நீர் பாய்ச்சினாலும் விளைய பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விளைய பண்ணணும்னா நமக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். நம்முடைய நிலம் நல்ல நிலமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவங்கள் நல்ல நிலங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நல்ல நிலம் என்ன செய்யுமா? அதுல விதை விழுந்தால் அந்த விதை வளர்ந்து நிச்சயமா சொல்லுங்க கனி கொடுக்கும். அல்லேலூயா. அந்த விதை விழுந்ததான அந்த விதை முளைத்து எழும்பும். முளைத்து எழும்பி அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்குள்ள வசனங்கள் விழுகிறது. வசனம் எங்க விழுதுன்னு கேட்டா நல்ல நிலத்துல விழல. எங்க விழுது? கற்பாறையில விழுது. அநேகருக்குள்ள வசனம் எங்க விழுதுன்னு கேட்டா முள்ளுகளுக்குள்ள விழுகிறது. அநேகருக்குள்ள எங்க விழுகிறதுன்னு கேட்டா வள்ளி அருகே விழுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இடங்களிலே வசனங்கள் விழுந்தால், விதைகள் விழுந்தால் அந்த விதை என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. அப்ப அந்த வசனங்களை எங்க விழணும்னு கேட்டா நல்ல நிலத்தில் விழணும். அல்லேலூயா. நல்ல நிலத்திலே விழுகிறதான விதைகள் மட்டும்தான் பிரயோஜனப்படும். மற்ற இடங்களில் விழுகிற விதைகள் என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. ஏன்னா வள்ளி அருகே விதை விழுந்த விதைகளை என்ன கொண்டு போகும்? என்ன கொண்டு போகும்? பறவைகள் என்ன செய்யுமா? அதை எடுத்துட்டு போகும். அல்லேலூயா. அப்ப முள்ளுகளுக்குள்ள விழுகிற விதைகளை யாரு கொண்டு போறதுன்னு கேட்டா அது முள் நெருக்கும். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அதோட நெருக்கத்தில் என்ன செய்யுமா? அது வளர விடாத செய்யும். அந்த வசனம் தெரிஞ்சு அது வளர விடாது. ஆவிக்கு ரீதியில் வளர விடாது. அந்த விதையை வளர விடாது. வளர விடாதபடி அதை நெருக்கி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை பைபிள் சொல்லி இருக்கிறது. யாருடைய இருதயத்தை திறந்தாராம்? லீலியாட இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படணுமா? திறக்கப்படணும். அல்ல வசனத்தை கேட்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, வசனத்தை கேட்பதற்கு மட்டும்தான் நம்முடைய கண்கள் திறக்காது. மற்ற காரியங்களுக்கு அதெல்லாம் திறக்கும். அல்லேலூயா. நம்முடைய இடத்துல ஒரு சம்பவம் நடந்தால் போதும், அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யார் பார்த்தது, எங்க எல்லாம் விசாரிப்பேன். அல்லேலூயா. விசாரிச்சு அதை கண்டு அதுக்கு கை காலெல்லாம் வச்சு அதை என்ன செய்வோம்? இல்லாததை பெருசாக்கி விடுவோம். ஆனா நமக்கு தேவை எது? தேவை எது? மரியாதை. தேவை எது? நீ அநேக மார்த்தாளே அநேக காரியங்களே கவலைப்பட்டு தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. அப்ப தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவை. பலவிதமான காரியங்கள் இருக்கிறது அல்ல. அல்லேலூயா. உலக காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம். உலகத்தில் நடக்கிற காரியம் எப்படி என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறோம். அது எதை விசாரிக்கணும்? எதை விசாரிக்கணும்? எதை விசாரிக்கணும்? என்னுடைய ஆவிக்கிற ஜீதம் ஏன் இப்படி இருக்கிறது? என்னுடைய ஆவிக்கிற ஜீதம் ஏன் இப்படி தோற்று போய் இருக்கிறது? நான் ஏன் எனக்கு எழுப்ப முடியவில்லை அப்படின்னு சொல்லி எங்க ஆராயணும்? வசனத்தை ஆராயணும். அல்லேலூயா. பைபிள் எடுத்து திறந்து ஆராயணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லி இருக்குது, வசனங்களை ஆராய்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகுமா? நற்புத்தி உண்டாகும். அல்லேலூயா. வசனத்தை ஆராய்கிறதுனால விடுதலை உண்டாகும். வசனங்களை ஆராய்கிறதுனால நம்முடைய குடும்பங்கள் செவ்வையாக்கப்படும். நம்முடைய ஆவிக்கு நிச்சயப்படுமா? செவ்வையாக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனங்களை எப்படி ஆராயணுமா? பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஆராதிக்கணும். அந்த வசனங்களை ஆராயணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் அந்த வசனங்களை எழுச்சி விடாதான், ஆராயக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 30 வாசிங்க. 30-31. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவரின் கருத்து உமக்கு தெரியுமா என்றால், அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல
அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போறது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. பாருங்க, அங்க அந்த இடத்துல அந்த வசனத்தை, அவன் வாசிக்கிற வசனத்தை பவுல் விளக்கி கொடுக்கிறான். யார் விளக்கி? அந்த பவுல் அந்த வசனத்தை பிலிப்பு எழுதுகிறானா, அந்த வசனங்கள் எழுதுகிறானா, அவனுக்கு விளக்கி கொடுக்கிறான். அல்லேலூயா. இந்த வசனங்களை அவன் விளக்கி விளக்கி விளக்க 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 அந்த வசனத்தை அவன் கேட்டு அந்த இடத்துல எழுதுகிறானா, ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நேரங்களாகல, சில மணிக்கூறுக்குள்ளாகவே எரிசுகிறானா அந்த வசனங்களை அவன் உட்கொள்ளுகிறான். அவன் வாசிக்கிற வசனத்தை இவன் இந்த பிலிப்பு பேசும் பொழுது பிலிப்புக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிற வேளையில அவனுக்குள்ளாக எரிசுகிறது. அந்த வசனங்கள் ஒரு நல்ல நிலத்தில் விழுகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அங்கே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்பு நிமித்தமாக எரிசுகிறானா, உடனடியாக எரிசுகிறானா, ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானத்தை பெற்ற அடுத்த செகண்ட்ல பிலிப்பு அந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டு போகிறார். 2 பேராக தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. ஒருத்த மட்டும் நல்லா யாரு? ஞானஸ்நானத்தை எடுத்த மட்டும் இருக்கிறானா, பிலிப்பு எடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எத்தனை வருஷம்தான் வசனங்களை கேட்டாலும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? உடனே சொல்லுவாங்க, எந்த சொல்லுங்க வேலையே இது. இப்படி ஒரு பேச்சு பேசுவாங்க. என்னது அவைகளுக்கு வேலை என்னதான்? ஞானஸ்நானம். ஆனா இங்க பைபிள் சொல்லி இருக்கிறது, கேட்டு சில மணிக்கூறுக்குள்ள யார் எடுத்தாச்சு? இந்த மந்திரி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அல்லேலூயா. ஏன் அவன் எடுத்தான்னா, இந்த வசனம் எங்க விழுது? நல்ல நேரத்தில் விழுது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வசனத்தை கேட்டவுடனே ரட்சிக்கப்படுகிறான். அந்த வசனத்தை கேட்டவுடனே அவனுக்கு ஒரு அனல் உண்டாகுது. ஓ, இந்த உலகத்தில் கேட்டு நான் தப்பணுமே, இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடாது, இந்த உலகத்திலிருந்து நான் இதுவரைக்கும் பாவத்தில் எல்லாம் ஜீவித்து வந்தேன், இதுவரைக்கும் சாபத்தில் எல்லாம் ஜீவித்து வந்தேன், இனி இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படணும், இனி நான் பரலோகத்துக்கு ஏற்றவனாக மாற வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னை தேவனுக்கு நினைக்கிறானா, ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து உடனே அவன் சொல்லுகிறான், இந்த உலகத்துக்கு கேட்டு நான் தப்பணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், பாவ மன்னிப்புக்கு என்ன செய்யணுமா? ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்பொழுது பிலிப்பு சொல்லுகிறான், தண்ணி இருக்கிறது, என்ன தடைன்னு கேட்கிறான். நீ சம்மதித்தால் ஓகே. அல்லேலூயா. நீ ரட்சிப்புக்குள்ள வந்தால் ஓகே. ரட்சிப்புக்குள்ள வருகிறான், ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகணும், அடிக்கணும், எடு ஞானஸ்நானம் எடு, பரலோகத்தை பண்ண எடு அப்படின்னு சொல்லி குத்தணும். 4 பேர் 4 வாக்குல பேசணும். வசனங்கள் பேசியவங்க எடுக்க மாட்டாங்க. யார் சொல்லி எடுப்பாங்க? 4 வாக்குகளோட பேசி எடுத்துருப்பாங்க. அடுத்த அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எடுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, நான் குழந்தையை எடுத்திருக்கிறேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. எப்ப எடுத்திருக்கிறேன்? அன்னைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், எனக்கு வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன கிடையாது? வசனங்கள் கிடையாது, ஆவியானவர் கிடையாது. அல்லேலூயா. ஏன் ஆவியானவர் கிடையாதுன்னா, அவங்க கேட்கிறது அது எழுதியல, கேட்கிறதமா கேட்கல, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளல, அந்த வசனங்களுக்கு ஜீவனை கொடுக்கல, அந்த வசனங்கள் அவரோட காயங்களை கட்டல, அந்த வசனங்கள் அவங்களுக்கு இடம்பெறாதபடினாலே அவங்க என்ன செய்யறாங்களா? அந்த வசனங்களை பைபிள்ல சொல்லி இருக்குல்ல, எப்படி அவங்க மந்தமாய் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்களா? காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்களே. அல்லேலூயா. அப்ப வசனங்களை கண்ணை மூடிக்கொண்டு, எப்படி கண்ணை மூடிக்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விளையில போய் ஒருத்தர் ஒரு பழத்தை பறிச்சான். என்ன பறிச்சான்? ஒரு பழம். அப்ப அந்த பழத்தை பறிச்சு எப்படி படிச்சு நிற்கும்போது அங்கிருந்து யார் வர்றது? அந்த விளக்க ஓனர் வரான். உடனே என்ன பண்ணாங்க? ஓனரை காணாவது அந்த பழத்தை இது பண்ணா பாயில போட்ட விளக்கி போட்டான். கண்ணா என்ன ஆகும்? படாட விளக்கி போட்டான். விளக்கி போட்டுட்டு இப்போ வந்தவர் கூட வந்து கேட்டான், அந்த பழத்துக்கு சாப்பிட்டா இல்லை, அந்த பழத்துக்கு டேஸ்ட் என்னன்னு கேட்டான். அதுக்குள்ள யார் வந்தது? அவன் வந்து டேஸ்ட் பார்க்கல, முடியல, படாட வாயில போட்டு என்ன பண்ணேன்? விளக்கி போட்டு பாருங்க. அப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல என்ன உண்டு? எல்லாத்துக்கும் டேஸ்ட் அப்படிதானே?
அவன் சொல்லுவோம் இல்ல, இது இனிப்பா இருக்குது, இது கொஞ்சம் கசப்பா இருக்குது, இது கொஞ்சம் எரிப்பா இருக்குது, இது கொஞ்சம். ஆனா வசனத்தின் டெஸ்ட் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், வசனம் எப்படிப்பட்டது, வசனம் நமக்குள்ள வரும் பொழுது அதை ருசிக்கணும். வசனம் ஏற்றுக்கொள்ளலாமா, வசனம் என்கிற வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா, ஒரு நன்மையை கொடுக்குமா, வசனத்தினால எனக்கு ஒரு தீட்சிகள் உண்டா, அதை ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா. அந்த வசனங்களை நாம் கசப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நாம் பிரியப்பட்டு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வெளிப்பட வெளிப்பட வெளிப்படதான் அந்த மனுஷன் அந்த வசனத்தில் என்ன செய்யணுமா, வளரணும். எந்த அளவு வளரணும்? கனி கொடுக்கிற அளவுக்கு வளரணும். அல்லேலூயா. எப்படி வளரணும்? கனி கொடுக்கிற அளவுக்கு வளரணும். அல்லேலூயா. கனி கொடுத்த பிற்பாடு அதுக்குள்ள இருந்து இன்னொரு விதை வரும். என்ன வரும்? அதுக்குள்ள இருந்து அதுவும் பலன் கொடுக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. கனி கொடாத மரம் நிச்சயம், கனி கொடாத மரம் நிச்சயம். அதனால தேசத்துக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, பரிசுத்தவான்களை கொண்டு அடக்கம் பண்ணும் பொழுது, பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொண்டு அடக்கம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அந்த மரணத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இவர் அடக்கம் பண்ணப்படல, இவர் விதைக்கப்படுகிறார்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இவர் விதைக்கப்படுகிறார். அதுக்கு மீனிங் என்னது? விதைக்கப்படுகிறார். விதைக்கப்பட்டால் அதிலிருந்து இன்னொரு மரம் வெளிப்படும். அல்லேலூயா. அது ஏன் அந்த இடத்துல சொல்றாருன்னா, இவர் அநேக ஆத்துமாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் இந்த இடத்துல விதைக்கப்பட்டாலும் இவர் மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, இவர் மூலமா அநேகர் ஊழியக்காரர் வெளிப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இவர் இந்த இடத்துல விதைக்கப்படுகிறார், இவர் இந்த இடத்துல அந்த புதைக்கப்படுகிறார் சொல்ல மாட்டாங்க, விதைக்கப்படுகிறார் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்? நமக்குள்ளாக வசனங்கள் விதைக்கப்படணும். நமக்குள்ள வசனங்கள் என்ன செய்யணும்? விதைக்கப்படணும். வசனங்களை வீட்டுல போய் சர்ச்சில் சின்ன வசனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுல எல்லாம் வீட்டுல வந்து கேட்பாங்க, இன்னைக்கு சபையில என்ன பிரசங்கம் பண்ணாங்க, நீ சொல்லி. அப்ப எல்லாரும் என்ன செய்வோம்? ஏன் இன்னும் கேட்கறேன் அடுத்தது. ஆனா அங்க கேட்டு விட்டுக்கும் பார்க்க தீவிரம் ஊரு கேட்டு விட்டு இருக்கும். ஏன்னா வீட்டுல இருந்து தான் கட்டணும். அங்க இப்படி எல்லாம் இருக்க இருந்தா வீட்டுல வந்து சரியா கட்டும். எப்படி இருக்கணும்? உள்ளங்க காலெல்லாம் மடக்கி போட்டு இப்படி பாச பார்த்துட்டே இருக்கணும். பாட்டு பாடாம கை அடிக்கணும். இதுல என்ன வீட்டுல இருந்து தான் கிடைக்கும். சாப்பாடு கொண்டு அடுத்து மேல வேற சாப்பாடு கிடைக்காது, கிடைச்ச அடுத்த சாப்பாடு கிடைக்கும். பாருங்க, இன்றைக்கு என்னது? இன்றைக்கு என்னது? நிர்விசாரங்கள். தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம் என்னது? வசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற இடம். நம்முடைய ஆவிக்கிற மனுஷனை பலப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. பாருங்க, இந்த தானியேல் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்த உடனே அவன் என்ன செய்கிறானா? காரியம் வெளிப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்ம எத்தனை மாசம் காத்து கிடந்தாலும் கட்டளை வெளிப்படாது. எப்படி? எத்தனை வருஷங்கள் காத்து கிடந்தா என்ன செய்யாது? கட்டளை வெளிப்படாது. இங்கே இந்த தானியேலை குறித்து வசனம் சொல்லுகிறது, தானியேல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். என்னோட சரீரம் ஆகாரத்தினால் நினைச்சக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது, ராஜாவோட ஆகாரத்தினால் நினைச்சக்கூடாது, தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி தன்னை எல்லாவற்றுக்கும் நீங்கள பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. அடுத்து ஒரு ஜெப வீரனா இருந்தான், தினமும் ஜெபிக்கிறவனா இருந்தான், தினமும் இந்த தேவனை பாதுகாக்கிறவனா இருந்தான். இப்போ இந்த தானியேல் யாரா இருக்கிறான்? தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறான். எங்க யாருக்கு அதிபதியா இருக்கிறான்? தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறான். தேசத்துக்கு அதிபதியான ஜெபத்தை விடல. அல்லேலூயா. எப்படி? அன்னைக்கு ஜெபம் தான், வரைக்கு அதிபதி ஆவேக்கும் ஜெபம் தான். இவன் நாடு கடத்தி கொண்டு வரப்பட்டவராக, இன்னொரு நாட்டிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டவராக, கொண்டு வந்த ஆண்டிலிருந்து ஜெபம். இப்ப அதிபதியாயிருக்கிறான், பெரியவராயிருக்கிறான், அப்பளும் ஜெபம். அல்லேலூயா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு, ஜெபிக்க கூடாது, அப்பளதான் ஜெபம். அல்லேலூயா. உங்க பத்திரம் எங்க என்ன செய்யாது? செல்லுபடியா. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவன்.
நாங்கள் ஆராதிக்க தேவன் தீச்சூளைக்கு தப்புவிக்க வல்லவர். தேவன் நாங்கள் ஆராதிக்க தேவன் ராஜாவின் கட்டளைகளை மாற்றி அமைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதா அந்த வசனங்களாக்கும் நம்ம கையில் இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிறது, நம்ம கையில் இருக்கிறது ஆவிக்குரிய ஆகாரங்கள் இருக்கிறது. இந்த ஆகாரங்களை வீட்டில் கொண்டு வைக்கணும். என்ன செய்யணும்? திறந்து பார்க்கணும், என்னங்க இருக்கா உள்ள. அல்லேலூயா. இருக்கணும், அப்பளம் திறந்து பார்க்கணும். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்குது, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எங்க தியானமா இருக்கணுமா? இரவு பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் இருக்கிறது. அப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்தி கவனமாக இருக்கும்படிக்கு எழுதிடுமா? பாருங்க, அப்ப அதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கணும். அதை எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த வசனங்கள் நமக்குள்ளாக இடம் பெறணும். வசனங்கள் நம்ம கைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பழைய பாட்டு காலத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தூக்குறதற்கு யாருக்கு அனுமதி கொடுக்கிறான்னு கேட்டா, ஆசாரியன் தான் தோளை சுமந்துட்டு போகணும். அல்லேலூயா. யார் சுமந்துட்டு போகணும்? ஆசாரியன் சுமந்துட்டு போகணும். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வருகிற எல்லாருமே ஆசாரியன் தான். யாருக்கு? ஊழியக்காரன் மட்டும் இல்ல ஆசாரியன். யார் ஆசாரியன்? யார் ஆசாரியன்? ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர் நாங்களே. நாம் எல்லாரும் யாருதான்? ஆசாரியர்கள் தான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து போராடணும். போராடு, போராடு, போராடு. என்ன உண்டு? நிச்சயமாக என்ன உண்டு? பதில் உண்டு. நிச்சயமாக பதிலுண்டு. நீ போராடு, தைரியமாக போராடு, பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு. வசனத்தை பிடிச்சு கொண்டு பலவந்தம் பண்ணு, வசனத்தை வச்சு பலவந்தம் பண்ணு. அல்லேலூயா. பைபிள்ல இனி ஒரு இடத்துல பாருங்க, ஒருத்தன் தேவனுடைய அந்த கிருபைகளை பணத்தினால சம்பாதிக்க போகிறான். தேவனுடைய கிருபைகளை என்ன செய்ய போகிறான்? பணத்தினால சம்பாதிக்க போகிறான். அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 8வது அதிகாரம் 20 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட நாசமாகி போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. ஆதலால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, எப்படி? உன்னுடைய துர்க்குணத்தை, உனக்குள் இருக்கிற பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை உன் இருதயம் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப தேவனுடைய அபிஷேகத்தை ஈஸியா பலரும் நிக்க கூடாது. தேவனுடைய சமூகத்துல போராடி பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ள அப்படி பெற்றுக்கொள்ளணும்னா இங்க சொல்லப்படுகிறது, நீ துர்க்குணத்திலும் எப்படி இருக்குது? உன் இருதயத்தில் இருக்கிற எண்ணம், உனக்கு நீ கசப்பான பிச்சில அகப்பட்டிருக்கிறாய். நீ உன் இருதயம் தேவனுடைய செம்மையா இருக்கல, உனக்கு தேவனிடத்தில் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய துர்க்குணங்களை விடணும். அப்படி பாவமான நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற எல்லா எண்ணங்களை விட்டு விடணும். நமக்கு தேவையில்லாத காரியங்களை விட்டு விடணும். நம்ம எப்பவுமே நம்முடைய இருதயம் தேவனுக்காக திறந்த புஸ்தகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? திறந்த இருதயமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்ட சமூகத்துல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாம் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களை வைத்து விட்டாங்க ஜெபிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பிடிவாதத்தை வச்சுட்டாங்க ஜெபிக்கிறது. ஒரு கசப்பான காரியத்தை வச்சுட்டாங்க ஜெபிக்கிறது. ஒரு பொல்லாத இடத்தை வச்சுட்டாங்க ஜெபிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வச்சுட்டு ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது? சொல்லுங்க, என்ன கிடைக்காது? பதில் கிடைக்கிறது இல்லை. நான் எப்படின்னா வசனங்கள் படியாக தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன்.
எனக்குள்ள இருக்கிறதான எல்லா மேட்டுமையான எண்ணங்கள் நினைச்சுக்கிறேன் எனக்குள்ளே சாம்பலாகட்டும், எனக்குள்ளே சுட்டறிய வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்து போட்டு தாண்டவரை என்னை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கொண்டு என்ன உமக்கு செய்ய சித்தம் அதை என்ன செய்யும். என்னை கொண்டு உமக்கு என்ன செய்ய சித்தம் பார்த்தீங்களா? மரியாதை சொன்னா பார்த்தீங்களா? நான் அது அடிமை, இந்த வார்த்தையின்படிக்கு எனக்காக நான் ஒரு அடிமை. அல்லையா? இன்றைக்கு நாம ஆண்டவர் சம்பந்தம் அப்படி வார்த்தை சொல்லுவோமா? அப்படிப்பட்ட வார்த்தை வராது. ஆனா மரியாதைக்கு வாயிலிருந்து சொல்றா நான் உமது அடிமை. அல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை யாரோட வாயில வராது? சொல்லுங்க, யாருக்கு வாயில வராது? நம்முடைய வாயில அப்படிப்பட்ட வார்த்தை வெளிப்படாது. அல்லையா? ஏன் வெளிப்படாது? ஏன் வெளிப்படாது சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை காட்டிலும் நம்ம யாரை காட்டிலும் மேலே? ஆண்டவரை காட்டிலும் மேலானவங்க. அதனால நம்மளோட வாயிலிருந்து நான் நமது அடிமை வெளிப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை எப்படி நம்மளை விட்டுக்கொண்டாரா? எப்படி? நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, நமக்காக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, நமக்காக தன்னுடைய மாம்சத்தை கொடுத்து, அல்லேலூயா, அவர் தன்னை முழுமையாக நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மீட்டிருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், சாபத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்களை நீங்க கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கும் பாருங்க. அதுல அந்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் அந்த கீழே வசனம் இருக்குல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவராய் பாருங்க அவர் மகிமை கண்டோம். பாருங்க 12 பாத்தீங்க. அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்று எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவ்விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்கள யாரு? அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வசனம் யாருக்குள்ள இருக்கும்? வசனம் யாருக்குள்ள இருக்கும்? நல்ல நிலத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. வசனம் யாருக்குள்ள இருக்கும்? அதை கை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் யாருக்குள்ள இருக்கும்? நான் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த வசனம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த ஆபத்து காலத்துல அது ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த வசனங்கள் அவங்களை சுட்டி காட்டும். அந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அல்லேலூயா. அந்த வசனங்களை நிற்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் நமக்குள்ள இருந்தாதான் உள்ள இருந்து வெளிப்படும். இல்லைன்னு செய்யாது, வெளிப்படாது. உள்ள இல்லாத வெளிப்படும். உள்ள இருந்தா நிச்சயம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது செபிக்கும் பொழுது இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு அவங்க நான் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லு, அப்படி நான் நினைச்சுவார். அந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனா உள்ள இல்லைன்னு நினைச்சாது வெளிப்படாது. உள்ள இல்லாதனாலதான் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சது போல நம்ம காட்டிக்கிறவங்க உண்டு. அல்லேலூயா. வசனங்கள் தெரிஞ்சது போல மணிக்கணக்கில் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன் காட்டிக்கொள்ளணும். அப்படி காட்டிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வசனங்களை உள்ள வைக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? வசனங்களை நமக்குள்ள வைக்கணும். வசனங்கள் நமக்குள்ள இருக்கணும். வசனங்களை நமக்குள்ள நல்ல ஒரு ஆகாரம் வைத்திருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் பைபிள் சொல்லிருக்குது, எப்ப நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. எல்லா பக்கத்துல நமக்கு என்ன பண்ணுமா? நெருக்கம் வரும். எல்லா பக்கத்திலையும் போராட்டம் வரும். அந்த வசனம் இருந்தா நம்ம என்ன ஒருபோது நினைச்ச மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம். அந்த வசனங்கள் விஷயம் புறப்பட்டு போய் அந்த காரியங்களை செய்து விட்டு திரும்பி. அல்லேலூயா. வசனம் இருந்தா தான் புறப்பட்டு சும்மா போவாது. அல்லேலூயா. வசனங்களை நமக்குள்ள வைத்திருக்கணும். அப்ப நெருக்க வரும் பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வசனத்தை சொல்லி செபிக்கும் பொழுது அந்த வசனம் புறப்பட்டு போய் இந்த பக்கம் உள்ள நெருக்கத்தை உடைக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் புறப்பட்டு போய் இந்த பக்கம் உள்ள நெருக்கத்தை உடைக்கும். அல்லேலூயா. இனி ஒரு வசனம் புறப்பட்ட விஷயம் மின்பக்கம் இருக்கிறதான நெருக்கத்தை உடைக்கும், பின்பக்கம் இருக்கிற நெருக்கத்தை உடைக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய எல்லைகளை ஆண்டு விரிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். நெருக்கத்தை மாற்றி பைபிள்ல பாருங்க வந்து சொல்றான், என் தாய் என்னை எப்படி பெற்றாலும் துக்கத்தோடு பெற்றார். என்னுடைய எல்லைகளை என்ன செய்யும்? யாபேசு எல்லைகளை விரிவுபடுத்தினார். அல்லேலூயா.
தாய் என்னை துக்கத்தோடு பெற்றிருக்கிறார், நான் சிறுமையா இருக்கிறேன், என்ற எல்லைகளை விரிவுபடுத்தி கேட்டோன்ன ஆண்டவருடைய எல்லைகளை என்ன பண்றாரு? விரிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. இன்று நம்ம கேட்கிற ஆண்டவரே, நான் நெருக்கத்துக்குள்ள இருக்கிற என்னுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவீங்கன்னு சொல்லி கேட்கிறோமா? அப்படி கேட்கணும். ஆண்டவரே, சத்துரு நெருக்கி கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்ன நீங்களாக்கி சொல்லி கேட்கணும். சமத்திரம் போராட பாருங்க. யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் விசுவாசம் வந்து கண்ணோக்கி கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. யோபு பார்க்கல, ஆண்டவர் பார்த்த வேலை இருந்துச்சு. யோபு மேல் கவனம் வைத்தாயோ. அந்த யோபு இருக்கிறான், அவன் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தமாக தன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறான். யோபுக்கு அவனுக்கு விசுவாசம் பார்க்க நேரம் யாரை பார்த்துட்டு இருக்கிறான்? அவரை பார்த்துட்டு இருக்கிறான். பிள்ளைகள் பாவம் செய்தா அவங்களுக்காக பலி செலுத்துகிறான். பிள்ளைகளோட வாயிலில் ஒரு வார்த்தை வந்தா அவங்களுக்காக சமத்தை வேண்டுதல் பண்ணுகிறான். தன்னை காத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய வேலைக்கார அப்படியாக அவர் தனக்குள்ள எல்லாத்தையும் பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். ஆனா மேல இருந்து ஒரு நாட்டு பார்க்கிறாரு, யோபுவை விழப்பண்ணும்படியாக ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிட்டு ஆண்டவருக்கு. இல்லையா? இன்னைக்கு நமக்கு நெருக்கத்தை பார்க்கிறோம் தவிர நம்ம ஆவிக்கு ஜீவத்தை இருக்கிறது இல்ல. சொல்லுங்க, என்ன செய்யறது இல்ல? பார்க்கறது இல்ல. இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது நம்ம ஆவிக்கிற ஜீவிதங்களை பார்க்கணும். என் ஆவிக்கிற ஜீவிதம் எப்படி இருக்கிறது? இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுகிற கிருபை எனக்குள்ள இருக்கிறதா? இந்த போராட்டத்தை மேற்கொள்கிற அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறதா? நான் என்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்கிறேனா? நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் விசுவாசத்தை ஊட்ட கட்டப்பட்டிருக்கிறேனா என்று நாம் ஆவிக்கிற ஜீவிதங்கள் இருக்கிறது இல்ல, பார்க்கறது இல்லை. நாம் பார்க்க வேண்டியது நம்ம ஆவிக்கிற ஜீவிதங்களை பார்க்கணும். அல்லேலூயா. அப்பொழுது ஆரம்பிச்சு வரா நம்முடைய எல்லா நெருக்கங்களை மாற்றி கொள்வார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோபு பிசாசுகிட்ட பேசல, ஆண்டவர் பிசாசுகிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? யோபு போல நீதிமான் உலகத்திலே ஒருவரும் இல்லை. யோபு பொல்லாப்புக்கு விலகிறவன், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் எல்லா பொல்லாப்புக்கு நீங்கிறவன், அவன் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை குறித்து நாம் சாட்சி கொள்வோம். எப்படி சொல்லுவோம்? ஆண்டு சொல்ல மாட்டாரு, நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவோம்? நான் டெய்லி இவ்வளவு நேரம் ஜோம் பண்றேன், நான் எனக்கு இந்த நெருக்கு, நான் இவ்வளவு நேரம் வசனம் பண்ணிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் இவ்வளவு நேரம் பரிசுத்தமா இருக்கிறேன், ஏன் எனக்கு அப்படி நாம சொல்லணும். ஆனா யோபுவை பற்றி பிசாசு சொல்லல, யோபு சொல்லல. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அடுத்த லிஸ்ட் வீட்டுல வரும். என்ன லிஸ்ட்? நம்முடைய குறைகளாய் ஒரு லிஸ்ட் வீட்டுல வரும். அப்படிதானே? ஆனா யோபுவை கொடுத்த லிஸ்ட் எப்படி இருந்துச்சு? வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனை யோபு கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகருமாகிய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றா. யார் சொல்றது? யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. வேற சொல்றாரு. 7ஆம் வசனங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரியமாக பூமியை உலாவி அது சுற்றி இருந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகருமாகிய அவனை போல் பூமியில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே அங்க சத்தியத்தை தூக்கி கொடுத்தாச்சு பிசாசு. அவ பிசாசு அடுத்து வைக்கிற பாருங்க. 9ஆம் வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரேத்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையா? அவன் கைகளின்
கிரியைகளை ஆஸ்வதித்து அவனுக்கு அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனால் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாருங்கள். பிசாசுக்கு தேவைகள் என்னது? நம்ம யாரை தூஷிக்கணும் சொல்லுங்க? நம்ம யாரை தூஷிக்கணும்? பிசாசை தூஷிக்கணும். சாரி, தேவனை தூஷிக்கணும். பிசாசுக்கு எண்ணமெல்லாம் நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? தூஷிக்கணும். அல்லேலூயா. யார் ஆண்டவர் தூஷிப்பாங்க? உள்ள வசனம் இல்லாதவங்க தூஷிப்பாங்க. அல்லேலூயா. உள்ள வசனம் இல்லாதவங்க பதறி போவாங்க. ஒரு பிரச்சனை வரும் பொழுது பதறி போவாங்க. ஒரு போராட்டம் வருகிற பதறி போவாங்க. ஆனா வசனம் இருக்கிறவங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, பதறி போக மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இருக்கிறவங்க அவ யோபு இல்ல, இவ்வளவு பிரச்சனை வந்து பதறி போகல. நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரட்டான் முட்டனை போய் விழுந்துருவோம். ஆனா யோபுவுக்கு இருந்த எல்லா பிள்ளைகளும் மறிச்சு போச்சு. அவனுக்கு இருந்த ஆடு மாடு எல்லா ஆஸ்தியும் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான் தேவனிடத்தில் நன்மை பெற்றதான் தீமை அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்லி தன்னை வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு பிரியமில்லாத வரல. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அது யோபுக்கு சார்ந்துட்டு தான் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து போட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்று வந்துருக்கலாம், எல்லாம் போட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? ஜோம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனையும் ஆண்டவரா எனக்கு தந்ததெல்லாம் அது இனி ஆண்டவர் வேண்டாம் சொல்லுங்க. ஆண்டவர் வேண்டாம், ஒன்று வேண்டாம். இத்தனை நாள் நான் போய் இருந்து காத்திருந்து இவ்வளவு நேரம் ஜோம் பண்ண இல்ல, என்ன தந்தார் எனக்கு அப்படின்னு மறக்க இல்லை. அவங்கள சொல்ல விட மாட்டான். சொல்றவங்க அவங்கள அடிச்சு விட மாட்டாங்க. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அது காரணம் என்னவென்னு சொன்னா, வசனம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு ஆவிக்கிற கண்ணதாண்டு தரப்பாரு. அல்லேலூயா. வசனம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு தான் தங்களுக்கு பிரச்சனை ஆண்டு காட்டி கொடுப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் யாருக்குள்ள இல்லையோ அவங்களோட ஆவிக்கு எப்படி இருக்கும்? குருடா இருக்கு. அல்லேலூயா. குருடனுக்கு என்ன செய்யாது? என்ன சொன்னாலும் செய்யாது. குருட நாட்டை ஒரு குருட நாட்டை போய் பாரு, அதான் ஒரு ஆறு நிக்கணும் சொன்னா எங்க நிக்கிறீங்க அப்படிதானே? அங்க பாரு முன்ன பாயசம் வச்சிருக்கு, நல்லா இருப்பாரு எங்க இருக்கீங்க அப்படிதானே? ஆனா அவன் குடிச்ச சொல்லுவான், ஆனா பார்த்து நினைச்ச மாட்டான். சொல்லுங்க, நினைச்ச மாட்டான், பார்த்தா சொல்ல மாட்டான். அங்க பாரு ஒரு பிள்ளை நிக்க இன்னும் அழகா இருக்கு, அவன் சொல்லுவான் அழகு எனக்கு தெரியாது அப்படிதானே? மக ஒன்று தெரியும், ஆனா அழகு எனக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு என்னது? ரெண்டு கண்ணும் இல்லாத அப்படிதானே? இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய ஆவிக்கர்கள் குருடா இருக்கிறதுனாலதான் என்ன செய்வது? இப்படி பிரச்சனை இருக்கிறது, இப்படி போராட்டம் இருக்கிறது, இப்படி இருக்குதுன்னா அது எல்லாருக்குள்ள போராட்டம் தான். வேற ஏதாவது சொல்லி முடியும் அப்படிதானே? அப்படி அல்ல. அல்லேலூயா. பைபிளை சொல்லியிருக்கிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும், இந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும், பலவந்தம் பண்ணணும், நமக்கு இருக்கிற அந்த பாரம்பரியங்களை மேற்கொள்ளணும். நமக்கு விரோதமாக பைபிள் சொல்லிக்கிறது, உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வாய்க்காமல் சும்மா வாய்க்காமல் போகாது. வசனத்தை பிடிச்சு அந்த சமயத்தில் போராடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கோலியாத் வந்து நிக்கிறான், பயங்கர பலசாலியா வந்து நிக்கிறான். கோலியாத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு சிரிதான் வருது. யாருக்கு சிரிது? தாவீதுக்கு சிரிக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள பயந்து போறாங்க, இவரை காணாம எல்லாம் பின்னுக்கு வராங்க. ஆனா தாவீது ஒரு அடி கூட பின்ன போகல. காரணம் என்னன்னு சொன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பலசாலி. அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னுடைய தேவனை நிந்திப்பதற்கு நீ யார்? அல்லேலூயா. அந்த கூட்டத்தை ஒருத்த கூட அந்த வார்த்தையை சொல்லல. ஆனா தாவீது சொன்னான், ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள வசனம் இருந்தது. அவன் சொல்றான், நான் தேவனுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது அனல் கொண்டே, அவன் தேவனுக்குள்ள அவன் அனலா இருக்கிறதுனால சத்துருக்களை பார்த்து பயப்படல. மாறு என்ன பண்ணான்? 5 கூழாங்கல்ல ஒரு கவனம் எடுத்துட்டு போறான். ஏய், உனக்கு எனக்கு ஆண்டவர் தூசிப்பது இன்னைக்குதான் உனக்கு லாஸ்ட். என்னுடைய தேசத்தை கலங்க பண்ணுகிறது இன்னைக்குதான் உனக்கு லாஸ்ட். உனக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு என்ன பண்றான்? கவனை கல் எடுத்துட்டு போறான். அன்னைக்கு அவனுக்கு கதை படிச்சு போட்டான். அல்லேலூயா. எதற்காக தாவீது பலத்தை கொடுத்திருந்தாரு? அவனை மேற்கொள்ளும்படியாக இஸ்ரவேலுக்கு வந்ததா நிந்தை அன்றைக்கே மாறி போச்சு.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு கண் திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவன் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்தான், தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்தான், தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்தான். அவன் இதை கோலியாத்த ஒரு மனுஷனாக நினைக்கல. ஏன்னா எனக்கு தெரியும், கோலியாத்தில் இருக்கிற ஆவி வேற, எனக்குள்ள இருக்கிற ஆவி வேற. அல்லேலூயா. கோலியாத்தில் இருக்கிற ஆவி உலக ஆவி, எனக்குள்ள இருக்கிற ஆவி தேவன் தந்திருக்கிறான அபிஷேகம், தேவன் தந்திருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மறந்து மாம்சத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மாம்சமான கிரியைகள் நமக்குள்ள வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாம்ச கிரியைகளை விட்டு ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லியிருக்குது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, ஆவியின் சிந்தையோ நீதியும் சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நீதியின் சிந்தை, ஆவியின் சிந்தை, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அப்படி முழங்கால் படி போடுவோம். தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த நீதியின் சிந்தை நமக்குள்ள வெளிப்பட்டபடியாக, மாம்ச சிந்தை அழிந்து போகும்படியாக, நீதியின் சிந்தை வெளிப்பட்டபடியாக தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நீதியின் சிந்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மாம்ச சிந்தை அல்ல, நீதியின் சிந்தை ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை எனக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவன் அதிகாரம் எனக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம் எனக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவரை விட எனக்கு இருக்கிற பெரியவர் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவம் எனக்கு வெளிப்படட்டும் சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை எனக்கு இறங்கட்டும் சொல்லுங்க. ஆண்டவரை பயப்படுகிற ஆவியை தராமல் ஆண்டவரே ஹல்லேலூயா எனக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. பயத்தின் ஆவிகள் மாறி போகட்டும். எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நான் பயந்து போகாதபடிக்கு, எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நான் கலங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்க, நீர் எனக்கு பலம் தந்திருக்கிறீங்க, நீ அதிகாரம் தந்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தினால, அந்த பலத்தினால, அந்த கிருபையினால என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாம தடைகள் இயேசுவின் நாமத்தால் பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் திறக்க வரட்டும். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக என் இருதயங்கள் திறக்க வரட்டும், என் சிந்தைகள் திறக்க வரட்டும். ஆண்டவரே ஆவிக்கு ஜீவங்கள் பலப்படுத்த வரட்டும் ஆண்டவரே. மாம்ச சிந்தைகள் ஒழித்து போகட்டும், மாம்ச சிந்தை ஒழித்து போகட்டும். ஆவியின் சிந்தை வெளிப்படட்டும், ஆவியின் சிந்தை வெளிப்படட்டும். மாம்ச சிந்தை, மாம்ச எண்ணங்கள், மாம்ச கிரியைகள் ஒழித்து போவதாக இயேசுவின் நாமத்தாலே. ஆவியின் சிந்தை, ஆவியின் எண்ணங்கள், ஆவியின் எண்ணங்கள், ஆவியின் கிரியைகள் வெளிப்படட்டும். தடைகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், போராட்டங்கள் மாறட்டும், மாம்ச எண்ணங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆவியான கரத்தில் ஒப்புக்கிடுங்க, ஆவியான கரங்களை ஒப்புக்கிடுங்க, ஆவியான கரங்களை ஒப்புக்கிடுங்க. நேற்று மீண்டும் மாறாத தேவனுடைய கரங்களை ஒப்புக்கிடுங்க. இயேசுவே என்னுடைய கரத்தில் தருகிறது, என்னுடைய கரங்களை தருகிறது, என்னுடைய கரங்களை ஒப்புக்கிடுகிறது, என்னுடைய கரங்களை ஒப்புக்கிடுகிறது, என்னுடைய கரங்களை ஒப்புக்கிடுகிறது, என்னுடைய கரங்களை ஒப்புக்கிடுகிறான் அவர். ஹல்லேலூயா. இயேசுவே வெகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா உங்க அன்புதான். மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா உங்க அன்புதான். இங்க ஏசப்பா உங்க அன்புதான், இங்க ஏசப்பா உங்க அன்புதான், இங்க ஏசப்பா உங்க அன்புதான். பாவமான உலகிலே பாவியான எனக்காய் மரித்த அன்பு இயேசுவே. பாசமில்லா உலகிலே தவித்த எனக்காய் பாசங்காட்டி அணைத்த இயேசுவே. பாவமான உலகிலே பாவியான எனக்காய் அன்பு இயேசுவே. பாசமில்லா உலகிலே தவித்த எனக்காய் பாசங்காட்டி அணைத்த இயேசுவே. மாறாத பாசம், மறையாத நேசம்,
நேசம் ஏசப்பா உங்க அன்புதான் மாறாத பாசம் மறையாத நேசம் ஏசப்பா உங்க அன்புதான் எங்க 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 ஏசப்பா உங்க அன்புதான் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே நாங்கள் துதிக்கிறோம் கிருபையின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் கிருபாதர